ஹே ஹலோ ஆல் வெல்கம் டு லாஸ்ட் பென்ச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இது இனிஷியலாக பார்க்கும்போது இந்த இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியல. ஆனால் ஸ்லோவாக நம்ம பார்த்தா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்படி ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ இந்த டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது என்னன்னு நான் சொல்கிறேன். இங்கே நம்மளுக்கு 3 ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1, Q2. இங்கே இந்த 2 சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, இதை தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ Q2 தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். ஓகே பையா, இந்த ஸ்டேட்ஸுக்கு நம்ம ஒரு இன்புட் சிம்பிள்ஸ் கொடுக்குறோம்ல, அதுதான் நம்ம A, B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ Q0க்கு ஒரு இன்புட் A அப்படின்னு நான் கொடுத்தா இது எந்த ஸ்டேட்டுக்கு போகுது? Q1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது. நான் எப்போவுமே ஒரே ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் போச்சுன்னா மட்டும்தான் இது டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இன்னும் சிம்பிளராக எப்படி சொல்லணும்னா, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா பார்த்தா அது அசால்ட்டாக புரியும். நீங்கள் பாருங்களேன், 3 ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1, Q2. ஆனால் இங்கே ஒரே இன்புட் சிம்பிளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு போகுது. இதை தான் நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே இன்புட் சிம்பிளுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு போனால் தட் இஸ் மோர் லைக் அ கன்ஃபியூஷன். இதை நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு டிஎஃப்ஏயை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு 5 வேரியபிள்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. இது ஸ்லோவாக 1 by 1 என்னென்னு பார்ப்போம். இங்கே F அப்படின்னுங்கிறது ஒன்று போட்டிருக்கலாம். இது தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம மேலே போய் பார்த்தா நம்மளுக்கே தெரியும், நம்மளோட ஃபைனல் ஸ்டேட் என்னது? Q2 தானே. ஸோ இங்கே நம்மளோட F அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை, Q2 தான். சூப்பர். இப்போ இங்கே Q0 அப்படிங்கிறது இருக்குல்ல, இது தான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே திருப்பி நீங்கள் மேலே போய் பார்த்தா நம்மளோட Q0 தான் இனிஷியல் ஸ்டேட். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே Q0 அப்படின்னு எழுதிக்கலாம், நோ இஷ்யூஸ். இப்போ வர டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டெல்டா அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல டெல்டா அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்படின்னு எழுதிட்டு எப்போவுமே எழுத போது ஒரு ஸ்டேட்டு அதோட ஒரு இன்புட் சிம்பிள் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இங்கே மேலே பார்த்தா நம்மளோட ஸ்டேட் வந்து Q0 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இன்புட் என்ன நம்ம கொடுக்குறோம்? A அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அப்படியே எழுதுங்க, ஜஸ்ட் ஒரு கம்மா போட்டு எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ Q0, A. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்புட் சிம்பிள். Q0க்கு நான் ஒரு இன்புட் A கொடுத்தா நம்ம எங்கே போகிறோம்? நம்ம Q1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ அதை தான் நம்ம ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் மூலிமா இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்போவுமே எழுத போது ஃபஸ்ட்டு ரைட் வித் ஸ்டேட் யூ ஆர் இன். ஓகேயா? அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அதோட இன்புட் சிம்பிள் என்னவா இருக்குமோ அதை எழுதுங்க. இந்த இன்புட் சிம்பிள் கொடுத்தா எங்கே நம்ம போகிறோம் தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டாக நம்ம எழுதுகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபபெட்ஸ். இதை நம்ம போன வீடியோலே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஆல்ஃபபெட்ஸுங்கிறது எதுவுமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் த இன்புட் சிம்பிள்ஸ். ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா A, B அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை தான் நம்ம ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ் என்னது? A, B. சூப்பர். க்யூங்கிறது தான் நம்ம ஸ்டேட்ஸ், இட்ஸ் த செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம மேலே போய் பார்த்தா என்னது? நம்மளுக்கு 3 ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1, Q2. ஸோ அப்படியே எழுதுனா போதும், Q0, Q1, Q2. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்ஸ். சூப்பர். ஸோ Q ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ், சிக்மா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ், டெல்டா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்மளோட ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் எப்போவுமே எழுத போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டேட் எழுதணும், அதுக்கு பக்கத்துலேயே கமா போட்டு இன்புட் சிம்பிள் எழுதுங்க. இது எங்கே நம்மளுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ரீச் ஆகுதோ அதை நம்ம ஈக்குவல் டு போட்டு ஃபைனல் ஆன்சராக நம்ம எழுதணும். ஓகேயா? அதே சமயத்தில் Q0ங்கிறது தான் நம்மளோட இனிஷியல் ஸ்டேட், Fங்கிறது நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். இப்போது நம்ம இந்த டிஎஃப்ஏ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதை வச்சு நம்ம ஒரு குட்டியாக ஒரு சம் சால்வ் பண்ணலாமே. ஸோ நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்குது. எல் அப்படிங்கிறது நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம லாங்குவேஜ் எப்போ நம்ம சொல்லுவோம்? ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நம்ம ஒரு ரூல் போட்டு செட் பண்ணி வச்சா அதுதான் நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியுது, L is a language with a set of all strings that start with 1 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ இப்படி நாம் என்ன எழுதிக்கலாம், எல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி 1 1 1 அப்படின்னு எழுதிக்கலாம், 1 0 அப்படின்னு எழுதிக்கலாம், 1 1 1 அப்படின்னு போட்டு நம்ம எழுதிட்டே போகலாம். ஆனால் நம்ம என்ன இங்கே பார்க்கணுன்னா, the first letter of the string must always start with the 1 அப்படின்னு. இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம டிஎஃப்ஏ எப்படி வரையலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கொஷின் வரப்போகுது, இஃப் இட் சேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கண்டெய்ன்ஸ் அப்படின்னா அப்படியே அந்த நம்பர் முதல்ல எழுதுங்க அந்த ஸ்டேட்ஸில். ஸோ வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேட் இப்போதைக்கு நம்ம Q0 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். Q1 தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட். ஏன் அப்படின்னா 1ஓட ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் என்ன, எனி நம்பர் என்னவாக இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஸோ 1 0 1 இருக்கலாம், 1 1 1 இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆஸ் லாங் அஸ் வந்து ஸ்ட்ரிங் 1ஓட ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளோட பேட்டர்ன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ Q1 இஸ் அவர் ஃபைனல் ஸ்டேட். இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு லாங்குவேஜில் ஃபைண்ட் த செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்டார்ட் வித் 1 கண்டெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன நம்பர் கொடுத்தாலும் அப்படியே நடுவில் எழுதிடுங்க. ஸோ Q0 to Q1 அப்படின்னு போட்டு நம்ம 1 போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னது, இட் மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 1. இப்போ 1 தாண்டிச்சுன்னா என்ன, 0 கூட இருக்கலாம், 1 இருக்கலாம். இங்கே நம்ம சைடில் எழுதியிருக்கோம்ல 1 0 1 1 1 1 என்னவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் என்ன 0 1 எது இருந்தாலும் மேட்டர் இல்லைன்னா அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட்டு விட்டுடலாம். ஸோ இங்கே நம்ம 0 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இந்த பேட்டர்ன் நம்ம அப்டெயின் பண்ணலாம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே இந்த ஸ்ட்ரிங் 1ஓட ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுதான் நம்மளோட டயக்ராம். ஆனால் எல்லா டைமும் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை. இன்கேஸ் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து 0 1 1 அப்படின்னு நான் போட்டால் என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம டெட் ஸ்டேட் ஆர் ட்ராப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ Q0 இருந்து நான் ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு கொடுத்தா இன்னொன்று ஸ்டேட் இங்கே வரைஞ்சிக்கோங்க, Q2 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ 1 போட்டால் நம்ம Q1 போயிடும், ஃபைனல் ஸ்டேட்டு எல்லா ஸ்ட்ரிங்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிரும். ஆனால் 0 போட்டால் நம்மளோட டெட் ஸ்டேட் ஆர் ட்ராப் ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ Q0 Q2க்கு ஒரு லைனை போடுங்க, இங்கே 0 அப்படின்னு போட்டால் போதும். ஓகே, அண்ட் நம்ம ஒன்ஸ் Q2க்கு போனால் திருப்பி நம்ம Q1க்கு போக வாய்ப்பே இல்லை, பிகாஸ் இட் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வித் 0. இதுக்கப்புறம் 0 1 1 இருந்தால் என்ன, 0 1 0 என்ன, 0 1 0 இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஒன்லி இஷ்யூஸ் நம்ம வந்து அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே திருப்பி தர்ஸ் நோ டிஃப்ரென்ஸ், தர்ஸ் நோ சேஞ்ச் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா 0 1 அதே ஸ்டேட்டுக்கு நீங்கள் போட ட்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான், 0 1. இப்போ அந்த Q2 தான் நம்ம டெட் ஸ்டேட் இல்லைனா ட்ராப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஸ்டேட் நம்ம போனால் திருப்பி நம்மளால் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகவே முடியாது. ஸோ டிஎஃப்ஏ சிம்பிளாக இது தான் நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள முடிஞ்ச பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.